நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கும்னு சும்மாவா சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு செங்கல்பட்டில் ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு நகையை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கேஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது சென்னை வரைக்கும் போய் முடியும் அப்படின்னு நாங்கள் சீரியஸாக நினைக்கல. அதோட இந்த டேவே என்னமோ நாங்கள் சாப்பிட்றதுக்காகவே கார் எடுத்துன்னு வெளியே போன மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் பயங்கர வெயில். பார்த்தா மெக்டொனால்ட் ஒரு அவுட்லெட் இருந்தது. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எதுவும் சாப்பிட வேணாம், ஆளுக்கு ஒரு ஷேக்கோ ஏதோ ஒரு ட்ரிங்கோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்து பாப்பா வந்து சாக்லேட் மில்க் ஷேக் சொன்னா, நான் ஸ்ட்ராபெரி சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்டு காஃபி சொன்னாங்க. அம்மா வந்து எப்பவும் போல காஃபி தான், கேப்பச்சினோ சொன்னாங்க. அவங்களுக்கு காஃபின்னு எழுதி கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண எல்லாம் ஒரு ஒரு ரகமாக இருந்துச்சு. குடிச்சிட்டு இது சத்தம் தான் பிடிச்சிருந்தே தவிர அது சத்தியமாக பிடிக்கல. சுற்றி பார்த்துட்டு விளையாடிக்கிட்டே அதை சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சவுண்டை ரசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த ஸ்டாப் நாங்கள் போனது வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுன்னு வந்தது வந்து மனோஜ் பவனில் அப்போ போனப்போ வந்து மீல்ஸ் இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி ரைஸு நூடுல்ஸ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கேருந்து தொடங்கினது தான் எங்கள் சென்னை ட்ரிப்பு. சரி பாப்பாவை போய் இறக்கி விட்டு வந்துடலாம் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா இந்த டம்ளர் பில்டிங் இதோட மெமரிஸ் ரொம்ப அதிகங்க எங்களுக்கு. அப்புறம் பார்த்தா ஜூடியோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோ போனால் சண்டே அதுமா திருவிழா கோலமாக தான் காட்சி அளிச்சுது. செருப்பு செக்ஷனை பார்த்தாலே தெரியுமே எவ்வளோ செருப்பு கிடைக்குது பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பாப்பாவை இறக்கி விட்டு ரிட்டர்ன் வரும்போது டின்னர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமினோஸ் போகலாம் அப்படின்னு போய் அங்கே உட்காந்தா இந்த கோட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல வந்து சின்ன பசங்க நின்றுட்டு அவங்க பீட்சா மேக் பண்ணுறதை பார்க்கலாமா. அந்த குழந்தையா அங்கே நான் நின்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆசையாக தான் இருந்தது, என்னை விடலை. பட் அது எவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் ஆர்டர் வந்த பிறகு என்னடா பேம்ப்ளெட்டில் ஒரு மாதிரி இருக்குது, வந்த ஆர்டர் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா டேஸ்ட்டு எனக்கு ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதோடைய ப்ரெசன்டேஷன் இன்னும் கூட கொஞ்சம் அப்பிடைசிங்காக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதையும் முடிச்சுட்டு அப்புறம் அந்த கோக் பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அது ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதையும் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. இந்த டேயில் நாங்கள் வந்து மெக்டி போனோம், மனோஜ் பவன் போனோம், அதுக்கப்புறம் டாமினோஸ் போனோம். போயிட்டு சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. ரிட்டன் கிளம்பி போகும்போது பார்த்தா அடுத்த நாள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற டே. அப்போ பார்த்தா ஃபுல்லாக வெஹிக்கல்ஸ் போயிட்டே இருந்துச்சுங்க. படையப்பா படத்தில் போகாது அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் தான் நானும் எடுக்கிறது, 3 நிமிஷம் தான் ஷார்ட்ஸே. இதில் எங்கடா இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்களா இவ்வளோ டிராஃபிக் பாருங்க. அப்பா இது வந்து சும்மா ஒரு ட்ரைலர் தாங்க. அந்த நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணே வடிச்சிருக்கோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் மனோஜ் பவனில் வந்துட்டு ஹார்லிக்ஸு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த கோட் ரொம்ப எனக்கு கேட்சியாக இருந்தது. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இந்த டேவை முடிச்சிட்டோம். பாய். வீடியோக்கு லைக் போட்டு பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.